ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 2024 மாடல் நம்ம அப்டேட்டட் வீடியோ போட்டோன்னே வந்த நிறைய கமெண்ட்ஸ். ஸோ லுக் வைஸ் ஓல்டு லுக் தான் நல்லா இருக்கு. ஸோ எதுக்கு கிளாசிக் 350க்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த ஹாலஜன் லுக் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நினைப்பு இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போது. கிளாசிக் 350 விசஸ் புல்லட் 350 ரெண்டுலையுமே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே அந்த ஓல்டு விண்டேஜ் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே புல்லட் 350 நம்ம கூட இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் அண்ட் ப்ரைஸ்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுனது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான். ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே வேற வேற இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1390 வீல் பேஸ்ல தான் ரெண்டு வண்டியுமே நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமுமே நமக்கு ரெண்டுலையுமே சேம் தான். நமக்கு அந்த டபுள் பேரல் வரக்கூடிய ட்வின் டவுன் டியூப் ஃப்ரேம் தான் ரெண்டுலையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜே சீரிஸ் இன்ஜின் தான். ஸோ பவர் எல்லாமே நமக்கு சேம் தான். 349 சிசியில் 20.2 பிஹெச்பியும் 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுமே பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டிலையுமே நமக்கு சேமாக தான் வருது. 805 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸ் வருது நமக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த புல்லட் 350 பார்த்தீங்கன்னா 160 mm வருது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதுவே கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு 10 mm தான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி லென்த் வைஸுமே ரெண்டுமே பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கு. ஸோ லென்த் பொறுத்த வரைக்கும் 2110 mm வருது இந்த புல்லட் 350ங்கிறது. இதுவே கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா 2145 mm வருது. ஒரு 35 mm அதுலயும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே நமக்கு பேப்பர் வைஸ் தானே தவிர பை விஷன் நம்ம நேராக பார்க்கும்போது அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு காமனாக தான் வருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஹெட்டோட டூமே பார்த்தாலும் சேம் தான். அந்த ஹெட்லைட்டோட பொசிஷன், நமக்கு ஓடோமீட்ரு ப்ளஸ் கீ போடுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக தான் இருக்குது ரெண்டுக்குமே. இன்னும் சொல்ல போகணுன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட்டட் வெர்ஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருந்துச்சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு புல்லட் 350 இருக்குது. இப்போ அப்டேட்டடாக கிளாசிக் 350 வந்திருக்கிறது நமக்கு கியர் புஷ் இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே அடுத்த புல்லட் 350 அப்டேட்ல வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஆரஞ்ச் டைப்லேயே வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், ரவுண்ட் டைப் ஹெட்லாம்ப், ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஸோ இதெல்லாமே நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல ரெண்டுமே சேமாக தான் வருது. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட்ல 300 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க போத் வெஹிக்கல்ஸ் ரெண்டுலையுமே. அண்ட் கிளாசிக்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஹெட்லைட் விசிபிள்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹாலஜனுங்கும் போது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குது இந்த கன்கிரே மாடலுக்கு நல்லாவே சூட் ஆகுது. இது போக இதுலேயே பேஸ் வேரியன்ட்டும் இருக்கு. ஸோ அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. இண்டிகேட்டர் எல்லாமே அந்த சேம் ஆரஞ்சு கலர்ல வரக்கூடிய இண்டிகேட்டர் நமக்கு இந்த கிளாசிக் 350லையுமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவுமே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து மேஜராக வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பிளிட் டைப் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சேம் சிங்கிள் சீட்டாக வரும். ஸோ சீட்டோட குஷன்ஸ் இதுலையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் புல்லட் 350 லான்ச் ஆகும்போதே நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்துட்டு இந்த சீட் வந்து கொஞ்சம் நம்ம மாடர்னா இருக்கு, அந்த பழசு இல்லைனாங்க. ஸோ அதுக்குன்னே இப்போ வந்து பெட்டாலியன் பிளாக்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்ஸ் ஷேப்ல அந்த பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்ல பெருசா ஒரு சீட் மாடலும் இப்போ நமக்கு வந்திருக்கு. அண்ட் ஓல்டு கிளாசிக் வந்து இன்னொரு மேஜரான ஒரு அட்ராக்ஷனே பார்த்தா ஒரு சைலன்சர் சொல்லலாம். ஒரு குரோம் ஃபினிஷர் சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் எடிஷன் இது வந்து 3வது வேரியன்ட். ஸோ அதனால இது நமக்கு கம்ப்ளீட்லி பிளாக் கலர்ல வந்திருக்கு. இதுலேயே பேஸ் வேரியன்ட் போனா நமக்கு குரோம் ஃபினிஷ்லயும் வரும். அண்ட் அதுக்கு இன்னொரு ஆப்ஷனா புல்லட் 350 இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் குரோம்ல வரக்கூடிய ஒரு சைலன்சர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டுலையுமே சேம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 19 இன்ச்சுக்கான வீல்ஸ், ரியர்ல 18 இன்ச்சுக்கான வீல்ஸ். டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 100/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல 120/80 செக்ஷன் டயர்ஸ். ரெண்டுலையுமே கிளாசிக்லையும் அதே தான், புல்லட்லையுமே அதே தான் நமக்கு. ஸோ அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. ஸோ மேஜரான பார்த்தீங்கன்னா 95% கிளாசிக் 350 என்ன வந்திருக்கோ அதே தான் இதுல அப்படியே நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா புல்லட் 350ல பிளாக் கலர் பேஸ் வேரியன்ட். ஸோ இதுல வந்துட்டு ரியர்ல ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. 153 mm ஒரு ட்ரம் பிரேக் இருக்கு. இதே டாப் வேரியன்ட் போனீங்கன்னா 270 mm டிஸ்க் பிரேக் வரும். ஸோ அதுலயும் அதே மாதிரி தான் நம்ம கிளாசிக் 350லையும் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர். ஸோ சேம் டேங்க் தான் நமக்கு ரெண்டுலையுமே அதே டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே நமக்கு ராயல் என்ஃபீல்டோட அந்த நியூ சுவிட்ச் கியர்ஸ் தான். மீட்டியார் லான்ச் பண்ணும்போது என்ன வந்துச்சோ அதே தான் இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாத்துலேயுமே கேரி ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா
இன்ஃபர்மேஷன் பட்டன் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஹெட்லைட்ஸ், இது இண்டிகேட்டர், ஹாரன், ஸோ இதெல்லாமே இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இக்னிஷன்ஸ் அண்ட் ஹசார்ட்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பேஸ் வேரியண்ட்டுங்க நமக்கு கம்ப்ளீட் பிளாக்ல வந்திருக்கு. இதுவே இதுக்கு அடுத்த வேரியண்ட்லாம் போகும்போது நமக்கு குரோம் ஃபினிஷ்லேயே வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன எம்ஐடி டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமிங், ஓடோ, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் எஃப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இந்த சைடு கீ, இந்த சைடு வந்து ராயல் என்ஃபீல்டோட லோகோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே கிளாசிக் 350ல நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து சேம் அனலாக்ல தான் வந்திருக்கு. பட் இந்த எம்ஐடி டிஸ்பிளேல மட்டும் கியர்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ கியர் போஷ் இண்டிகேட்டர் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக டைமிங், ஓடோ, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் எஃப், ஸோ இதெல்லாமே நமக்கு காமனாக தான் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புல்லட் 350ல பேஜிங் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ட்ரிப்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ஃபோர் ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து கீ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக வந்திருக்கு. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டூயல் சேனல் ஏபிஎஸ்னு 2 மாடல் இருக்குது. புல்லட் 350 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,74,000 2,16,000 வரைக்கும் வருது. கிளாசிக் 350 1,93,000 2,30,000 வரை வருது. ஸோ ரெண்டுலேயுமே டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடலை நம்ம ஆவரேஜாக எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்ஷோரூம் ரேட்டில் ஒரு 2,000 ரூபா தான் ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ப்ரைஸ் வைஸுமே 2 மாடலுக்கும் அதிகப்படியான வித்தியாசங்கிறது இல்லை. ஸோ ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்டாகவே ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே புல்லட் 350 இருக்குது. அண்ட் எனக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி மாடல் அப்டேட்ஸ் வேணுங்கிறதுக்காக இந்த கிளாசிக் 350மே இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்க அப்டேட்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த காலத்துக்கு ஒரு தேவையான ஒரு அப்டேட்டாக இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.